அபரிச்சேத்தியமான மகிமையை உடையவன், அபவர்க்கமாகிற மோட்ச சாதனத்தை அருளக்கூடியவன், அந்த பரம்பொருளான சர்வேஸ்வரா தேவதேவா, இப்பொழுது பூமிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பூமியானவள் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறாளே, அந்த பூமி தேவியினுடைய கஷ்டத்தை நீ போக்கி அருள வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திச்சா. பெருமாள் பிரத்யட்சமாக சேவை சாதித்தார். ஆஸ்வாஸ்ய வாகமிருத விஷ்டிபிர் ஆதிதேயான் தைதேய பார நமிதான் பிருத்திவீம்ச்ச தேவீம் பிராதுர்புபூஷுரநகோ வசுதேவ பத்னியாம் பத்மாபதி பிரணிததே சமயம் தயாயாக. அந்த பேசுற பேச்சு ஒரு கனிவா இருக்கும் தெரியுமா? சில பேர் பேசுவா மனசுக்கு சுகமா இருக்காது, ஆனா காரியம் நடந்துடும். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தது, ஒவ்வொரு தடையும் ஏதாவது நேரம் கூட பண்ணிட்டு வேண்டியது. இந்த பிரம்மாடா வெறுமை போறது தானே, எல்லாருக்கும் போறவர்களுக்கு எல்லாம் ஒரு வரத்தை கொடுத்துட்டு 80,000 வாங்கிட்டு இருக்குப்பா, வர எல்லாம் வருவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருவான். வருவான், வந்து காரியம் பண்ணுவான். ஆனால் அதை கேட்கும் பொழுது அவ மனசு எவ்வளவு தாபத்தில் இருக்கும். என்ன இப்படி வெயிறாருன்னு மனசுல இருக்கும் இல்லையா? சில பேர் கவலையே படாதீங்க, நீங்க போய் அங்க வெயிட் பண்ணுங்க, பின்னாடியே வந்து இருக்கேன், இன்னும் கேட்டா உங்களுக்கு முன்னாடி நான் தான் வந்து நிற்பேன், தேனொழுக பேசுவான். கச்சிராவாளை நம்பி நாம மட்டும் வந்து உபன்யாசத்துல உட்கார்ந்து உட்காரவும் முடியாது, ஓடவும் முடியாது, மாட்டி முடிப்போம். கசிவரும் திருப்பி திருப்பி தான் பார்த்துட்டு போ, அவன் எங்க வருவா, அவன் ஒரே சமயத்துல 2 பிடுங்கல் எடுத்தது எஸ்கேப் போவான். ஒண்ணு இவருடைய தொடர்பு, அடுத்து உபன்யாசம் கேட்கிற தொடர்பு. அந்த வார்த்தையே ஹிருதயத்துல ஆனந்தத்தை அளிக்க வேண்டும். அடுத்தது அது காரிய சித்தி, காரிய சாதகம் என்பதையும் நமக்கு காண்பிக்க வேண்டும். ஆஸ்வாஸ்யவாகமிருதிபிர் விஷ்டிபிர் ஆதிதேயான். வாக்கமிருத்தத்தினால பெருமாள் வச்சனேகா தரித்திரதா. சில பேர் கேள்வி கேட்கிறேன், சம்பந்தம் இல்லாமல் பதில் சொல்லுவான். நமக்கு நாம கேட்ட கேள்வி அதுவே இருக்காது. ஏன்னா அவன் மைண்ட்ல ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு இருக்கான், என்ன கேட்டாலும் அதெல்லாம் சொல்லணும். அது கேட்கிறவாளுடைய இன்டென்ஷன் நம்முடைய ஸ்ரேயஸுக்காகவா இல்ல நம்மளை கேலி பண்றதுக்காகவா? அப்படியேதான் கேலி பண்றதுக்காக இருந்தாலும் அவ பேசி முடிச்ச பிறகு ஒரு க்ஷணம், ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட், அவ கேட்டதுடைய நோக்கத்தை புரிஞ்சுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவான். என்னமோ நாம மட்டும்தான் மகாபிராக்கியம், உலகத்துல நமக்கு மட்டும்தான் டக்குன்னு பேச முடியும்ன்ற அளவுக்கு எல்லாத்திலையும் ஒரு கோணல். ரொம்ப தப்பு. ஆஸ்வாஸ்ய வாகமிருத விஷ்டிபிர் ஆதிதேயான். பெருமாள் பேசினான், 6ஆம் அமுதன் பேசினான். அப்பொழுதுக்கப்பொழுது என் 6ஆம் அமுதனான பெருமாள் அகமே புகுந்து திட்டிக்கிறான். அவனுடைய வார்த்தையும் 6ஆம் அமுதமாக தேவர்களுக்கு அனுகிரகத்தை செய்தது. அப்படியே கையால தடவி கொடுக்கிறான். பசு ரூபத்தில் இருக்கிற பூமி தேவி தைதேய பாரநமிதான் பிருத்திவீம்ச்ச தேவி. ரொம்ப கஷ்டப்படுறியா? பயப்படாதுன்னு அவளுக்கு அப்படியே புலகாங்கிதம். அவ கோரூபத்தில் தான் இருக்கா, இருந்தாலும் அவளுடைய ஆத்துக்கார 10 பேர் நடுவில் தன்னை தடவி கொடுக்குறது அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கா. அவளுக்கு பூமி தேவிக்கு தைதேய பாரணமிதான் பிருத்திவீம்ச்ச தேவீம். துட்டர்கள், போக்கிரிகள், அசுர சுபாவமுடையவர்கள், இவர்களுடைய பெரும் பாரத்தினாலே குனிந்தவளாக பெரும் துன்பத்தை அடைந்திருக்கக்கூடிய பூமி தேவியை அப்படியே தடவி கொடுத்து பிராதுர்புபூஷுரணகः வசுதேவ பத்னியாம் பத்மாபதிஹி பிரணிததே சமயமுதயாயாஹ. சின்ன வயசுல சில விஷயங்கள் ஒன்று பண்ணிட்டோம்னா அப்புறம் ரொம்ப பெரியவனான பிறகு மாறவே மாறாது. இந்த ஸ்லோகம்லாம் ரொம்ப சின்ன வயசுல ஒன்று பண்ணுது. கொஞ்ச நாள் முன்னாடி பரியந்தம் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது அடியன் பத்மாபதே பிரணிததே சமயம் தயாயாக இப்படி சப்தமி விபக்தியில் தான் சொல்லுவேன். சவந்தகே சல்லிகள் சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லிட்டே இருந்துச்சு, மண்டையில பொறி தொட்டி விபக்தி அப்படி வராது, அப்படி அர்த்தம் பொருந்தாரு, இது நாம சரியாவே உச்சரிக்கலையே யோசிச்ச பிறகுதான் மறுபடியும் புஸ்தகம் பார்த்தேன். எதுக்காகனா சின்ன வயசுல தப்பா சொல்லிட்டதுனால திருப்பி திருப்பி அது சொல்லச்சவே போது தப்பு தான் வருது. ஆனா இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சே கவனிச்சு சொல்லுவாடி. எனக்கு சொல்லிட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்லிப் ஆஃப் த டங் எல்லாருக்கும் உண்டு தானே சுவாமி, ஹியூமன் தானே. எங்களுக்கும் சில சமயம் அப்படி மாறும். ஸ்லோகம் வந்து ராமன்னுவேன், ராவணனை ராமன்னுவேன், மாத்திதான் சொல்லுவோம். அது சட்டுன்னு ஒரு சமயம் பிரதிபு போயிடும்.
மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனஞ்சேன்னு பகவானுடைய கிருபை. அதுக்கேற்ற மாதிரி தான் அது வரும். பத்மாபதி பிரணிததே சமயம் தயாயா. இப்ப டக்குனு போறக்கூடாது நம்மள மாதிரி போறது முடியுமா? பெருமாள் வெயிட் பண்ணினா. ஏன் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும், பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது அப்படி. அதுக்காக தனக்கு தகுந்த ஒரு தந்தை, தனக்கு தகுந்த ஒரு தந்தை, தனக்கு தகுந்த ஒரு தாய் இவனை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். தசரதனுக்கு 60,000 வருஷங்கள் தசரதனுக்கு பிள்ளை பிறக்கலனா, ஏன்னா ராமனே வந்து பிள்ளையா பிறக்க போறான்னா அவ்வளவு தபஸ் அவனுக்கு தேவை. மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன்ன இவன் யார தேடி வருவான்? இவனுக்கு யார் அப்பா இருக்கா, யார் அம்மாவா இருக்கா? அநாத தானே இவனு ஒரு விதத்துல. ஏன்னா இவனுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. தனக்கு யார் அப்பாவா இருக்கிறதுக்கு யோக்கியதை உடையவன். இந்த சாய்ஸ் எந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்காது, அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்? நாமெல்லாம் கர்மாதீனமாக பிறக்கிறோம். நம் கர்மாக்களை ஒழிப்பதற்காக அகர்மவசனால அவன் பிறக்கிறான் ஐயா. நாம் பிறக்காமல் இருக்க அவன் பிறக்கிறான், நாம் பிறக்காமல் இருப்பதற்காக அவன் பிறக்கிறான். பத்மாபதி பிரணிததே சமயம் தயாயா. அந்த கருணை பலிக்கும் தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான். ஆனக துந்துபி, நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம். ஆனக துந்துபி என்று வசுதேவருக்கு திருநாமம். அவர் பிறந்த பொழுது வேரி வாத்தியங்கள் முழங்கின. கிருஷ்ணனுக்கு இவர் தந்தையாகும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் என்னும் காரணத்தினால் தேவகி வசுதேவரை கம்சன் சிறையில் அடைச்சுட்டான். ஆகாசவாணி சொன்ன வார்த்தையினாலே சூரசேனன், சூரசேன வம்சத்தில் பிறந்தவர் சௌரி என்று திருநாமம் வசுதேவருக்கு. எப்படி ரகுவம்சத்தில் பிறந்தவருக்கு ராகவன் என்று திருநாமமோ அதனால கிருஷ்ணனுக்கு சௌரின்னு பேரு, வசுதேவருக்கும் சௌரின்னு பேரு. வசுதேவருக்கு தான் பிள்ளையா பிறக்கிறதால கிருஷ்ணனுக்கு வாசுதேவன் என்பதும் ஒரு திருநாமம். தேவகி வசுதேவரை ஜெயில போட்டு வச்சுட்டான். ஜெயில தேவகிக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது. கம்சன் பாரா போட்டிருக்கான், காவலாளிகளை போட்டிருக்கான். குழந்தை பிறந்த உடனே கிட்ட வந்து சொன்னான். அதுக்குள்ள வசுதேவரே குழந்தையை கொண்டு அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டார். ஏன்னா சபதம் பண்ணினார் சுவாமி வசுதேவர். ஒரு வார்த்தை, இப்பெல்லாம் வார்த்தையே மாறி போயிடுது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ரம்பூயாத் சத்தியம். அப்படி அந்த காலத்துல சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டான். ஐயோ நான் சத்தியசந்தம் இல்லாமல் பொய்யனாயிட போறேன்னு பயந்தான். இப்ப வாயை திறந்தா நெஜக்கலப்பு இல்லாமல் பொய் தான் சொல்றோம். சத்தியம். தன் மனைவியை காப்பாற்றுவதற்காக பிறக்காத குழந்தைகளை பணயம் வைத்தார் வசுதேவர். பண்ணலாமா? பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு குழந்தையை அடக வைக்கலாமான்னார். இங்க பார், இப்ப முதல்ல தன் மனைவியை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அவன் ஒரு க்ஷணம் அப்படியே கத்திய கழுத்துல இறங்கினானா ஸ்டிலட் அப்படியே பொசுக்கு. அவன் கழுத்து தலை தனி உடம்பு தனியாயிடும். முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. முதல்ல பாரியான அர்த்தம், தாங்கப்படுபவள், காப்பாற்றப்படுபவள். ஏதாவது ஒண்ணு பண்ணி முதல்ல தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும். கம்சனிடம் இருந்து கிருஷ்ண தியானம் பண்ணின வசுதேவர். கம்சா, புதுசா கல்யாணம் ஆனவள் இல்லையா? புதுசா கல்யாணம் ஆனவளை கொல்றது எவ்வளவு பெரிய பாபம். அந்த பாபம் உனக்கு வரலாமா? எவ்வளவு பெரிய பாபம் பண்ணிட்டான் சுவாமி. அவன் பாபத்துக்கு அஞ்சாறுவன், கொலை பாதகத்துக்கு அஞ்சாறுவன். அவன் யோசிக்கும்படி வசுதேவர் பேசி இருக்காரு சொன்னா வசுதேவருடைய பேச்சு எவ்வளவு பாவகர்ப்பிதமா இருக்கணும். அர்ஜுனன் கேட்டான் கிருஷ்ணன் கிட்ட, பின்னாடி பகவத்கீதை உபதேசம் பண்ணச்சே. சும்மா அட்வைஸ் பண்றா கிருஷ்ணா, இருக்கிறதுல ஈஸியஸ்ட் அட்வைஸ் பண்றதுதான். அதுவும் இன்னொருத்தருக்கு ஆடியன்ஸுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. உனக்கு அந்த கஷ்டம் தானா தெரியுமா? அர்ஜுனா, தப்பா நினைச்சுக்காத. இதை விட பெரிய ப்ராப்ளம் எங்க அப்பாவுக்கு இருந்தது தெரியுமா? பெரிய ஆபத்து இருந்தது. இப்ப போர்க்களத்துல உனக்கு ஒண்ணுமே கிடையாது. க்ஷத்ரியனுக்கு பரமதர்மமான யுத்தத்தை நீ பண்ண போற. அத பெரிய ஆபத்தா நீ நினைச்சுட்ட. எங்க அம்மா கழுத்துல கத்தி வச்சுட்டான் எங்க மாமா கம்சன். அப்ப எங்க அப்பா எங்க மாமா கம்சனுக்கு பண்ணின உபதேசங்கள் 18 விஷயங்கள் தான். வசுதேவர் செய்த உபதேசம் 18 விஷயங்களைத்தான்
வசுதேவன் பிள்ளை வாசுதேவனாக இப்போ உனக்கு 18 அத்தியாயம் பகவத்கீதையா எலாபரேட் பண்றது தெரியுமா? என்ன ஒரு ஆபத்து! அதான் தரித்திரப்பட்டாலும் தைரியத்தை விடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு மனசு உடைஞ்சு போயிடுவோம் சுவாமி. நம்மலாம் அடியனுடைய தகப்பனார் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், நம்ம மேடம் தான் அடியனுடைய தகப்பனார் எடுத்த பயின்றவர்கள் மயிலாப்பூர்ல ஆழ்வார்பேட்டையில ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். அவர் ஒண்ணு சொல்லுவார், தோல்வி அப்படின்றத பார்த்து ஒருத்தர் ஃபெட்டப் ஆயிட்டான் அப்படின்னு கேட்டா அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நல்லது நடக்கவே நடக்காது. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன தோல்விகள் கூட அவர்களுக்கு தாங்கிறதுக்கு மன வலிமை இல்லை. நீங்க பார்த்தேடா, உங்களுக்கு தெரியாது, யூடியூப் இல்ல, பேஸ்புக் இல்ல, அதுல பாருங்க. 8ஆம் கிளாஸ் பையன் ஆசிரியர் திட்டாரு, மனமுடைந்து தூக்கு போட்டுட்டான்னு சொல்றேன். 8ஆம் கிளாஸ் பையனுக்கு சூசைட் பண்ணிக்கிறதுனா என்னன்னு எப்படி தெரியும்? ஆசிரியர் திட்டாமல் இருந்தா அந்த பிள்ளை எப்படி வளருவான்? எப்படி அவனுடைய எதிர்காலம் சரியாக இருக்கும்? இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் கஷ்டம். கலிவிடம்பனம்னு ஒரு புஸ்தகம். கலிவிடம்பனம்னு அர்த்தம் இந்த கலியில ஏற்படக்கூடிய ஜோக்ஸ், இதெல்லாம் கலியில ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் ஒருத்தர் புஸ்தகம் இருக்காரு. அதுல இருக்கிறதே ஈஸியஸ்ட் டீச்சர் ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு போட்டிருந்தார். இன்னைக்கு அது ரொம்ப ஆபத்தான ப்ரொஃபஷனா மாறிட்டு இருக்கு. மூக்கு அப்படின்னு கேட்டா மற்ற மாணவர்கள் எதிரில் ஆசிரியர் திட்டியதால் மனமுடைந்து சிறுவன் தற்கொலை. எல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கு. அப்படிலாம் இருந்தா நான் எத்தனை தடவை போயிச்சிருக்கணும்? சீரியஸா சொல்றேன். அது மனச ஒரு பக்குவத்தை உண்டாக்கும், ஒரு பண்பாட்டை உண்டாக்கும். தோல்வி, எங்க அப்பா சொல்லுவார், தோல்விகள் அப்படின்றது ஒருத்தருக்கு ஏற்படணும், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அப்பத்தான் அவனால நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்களை கெயின் பண்ண முடியும். சின்ன சின்ன ஒரு அப்பா போன் வாங்கி தர மாட்டேன் அப்படின்றது குழந்தை விஷம் சாப்பிடுறதுன்றது. சுவாமி, நான் 6ஆம் கிளாஸ்ல கேட்ட சைக்கிள் எங்க அப்பா 10ஆம் கிளாஸ்ல ரிசல்ட் வந்தப்பதான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் 6ஆம் வகுப்புல கேட்ட சைக்கிளை எங்க அப்பா 10வது முடிச்ச பிறகுதான், ரிசல்ட் வந்த பிறகுதான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஒரு போன் வாங்கி தர மாட்டேன்ட்டார் அப்பா, அதனால மனமுடைந்து மாணவன் அப்படின்னு சொல்றான். வசுதேவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு க்ஷணம் கொஞ்சம் அந்த மூஞ்சில எக்ஸ்பிரஷன் மாறித்துனா கூட கம்சன் கழுத்துல கத்தி இறக்கிடுவான். உனக்கு என்ன பிரச்சனை? இவ வயத்துல பிறக்கிறா, 8வது குழந்தை உன்னை கொல்ல போறதுன்னு தானே நீ பயப்படுற. இவ வயத்துல எத்தனை குழந்தை பிறக்கிறதோ அதை கொண்டு நான் உன்கிட்ட கொடுத்துருவேன், பரவாயில்லையா? சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு கதை சொல்லிச்சு, அப்படியே நிறுத்திட்டார் சுவாமி. அப்படியே அந்த பின்ட்ராப் சைலன்ஸ் அப்படியே நிறுத்திட்ட. ஏன்னா சுகபிரம்மத்துக்கே குரல் தொழுதொழுத்து போயிடுத்து. துஷ்கரம் சாதுனா விதுஷாம் கிமபேக்ஷிதம். மனசு எவ்வளவு கல்லா இருந்தா அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார். பிறக்காத குழந்தைய கொண்டு இந்த மகா பாபியிடத்துல கொடுத்தா அந்த குழந்தைய அவன் என்ன பண்ணுவான் அவருக்கு தெரியாதா? கிம் துஷ்கரம் சாதுனாம். சாதுக்களுக்கு எதுதான் கஷ்டம்? நமக்கு எல்லாமே கஷ்டம். எதை பார்த்தாலும் கஷ்டம், எதை பார்த்தாலும் தோஷம், எதை பார்த்தாலும் சங்கடம். மனச கல்லாக்கின்றார் அவர். அப்பா, இவ புதுசா கல்யாணம் ஆனவள், அவளை கொல்ற பாபம் உனக்கு வேண்டாம். உனக்கு அப்படி ஒரு பாபம் வரக்கூடாது. அவனுக்கு பாபத்தை பார்த்து பயப்படாதவனுக்கு பாபத்துல பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு பேச்சு. அதே சமயம் அந்த ஒரு கண்ணு தன் மனைவி பேர்ல இருக்கு, அந்த கத்தி பேர்ல இருக்கு. இவனை பார்க்கிற கண்ணால் அந்த கத்தி அவர் பார்க்கிறது தெரிஞ்சு கொடுத்துரும். பொல்லாதவன் போனுட்டே இறக்கிடுவான் கழுத்துல. எப்படி சமாளிக்க முடியும்? கிம் துஷ்கரம் சாதுனாம் விதுஷாம் கிமபேக்ஷிதம். பெரியவர்கள என்னதான் பண்ண மாட்டா சுவாமி? சம்பத்சு மகதாம் சித்தம் பவேர் உத்பல கோமலம் ஆபத்சு மகா சைல சிலா சங்காத கர்க்கஷம். நல்ல பூரணமான சம்பத்து ஏற்பட்டதுன்னா அப்படியும் அவ மனசு ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி சாஃப்டா தான் இருக்கும், ஹார்டாவே ஆகாது. ஆபத்து வந்ததுன்னா பெரிய வெடி வச்சாலும் வெடிக்க முடியாத, பிளக்க முடியாத பாறையை போல இறுகிடும். மனச கல்லாக்கிட்டார். இப்ப முதல் குழந்தை பிறந்தது, கொண்டு போய் கம்சன் கிட்ட கொடுத்தாரு. கம்சன், இந்த குழந்தையால எனக்கு ஆபத்து இல்லை, 8வது குழந்தை தானே இருந்தாங்க, எடுத்து போயிடுவோம்.
கம்சன் திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னு எடுத்து வரலாமா? இது புத்தி. எப்ப வேணா இந்த புத்தி மாறும், திருப்பி கொண்டு வான்னு சொல்லுவான். அதனால சந்தோஷப்படுறது. தேவகிட்ட சொல்லிட்டார், நான் குழந்தை பேர்ல பிரீத்தி வைக்காத. ஏன்னா அவர் எதிர்பார்த்தபடி நாரதர் வந்தார். ஏண்டா எல்லா குழந்தையும் சேர்ந்து 8வது குழந்தையா, இல்ல ஒவ்வொரு குழந்தையா 8வது குழந்தையா, அசெண்டிங் ஆர்டர்ல 8வது குழந்தையா, டிசெண்டிங் ஆர்டர்ல 8வது குழந்தையான்னு கேட்டார் நாரதர். உடனே கம்சன் குழந்தைகளை கொண்டு வந்து கொல்ல ஆரம்பிச்சுட்டான். இந்த காரியத்தை நாரதர் பண்ணலாமான்னா பண்ணணும். மரீச்சி ஊர்ணா என்னும் ஒரு மகரிஷி தம்பதி, மரீச்சி ஊர்ணான்னு பேர். அவர்களுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஷட்கர்பர்கள் பேர். அவனுக்கு 6 பேர் பிள்ளைகளா பிறந்தான். அவன் ஒரு நாள் பிரம்மலோகத்திற்கு போச்சு. பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் தனியாக இருந்ததை பார்த்து கேலி பண்ணினான், சிரிச்சான். உடனே பிரம்மா அவளுக்கு சாபம் கொடுத்தார். என்ன? உங்கள் தந்தையார் கையால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சாபம் கொடுத்தார். அவர்கள் சாப விமோசனத்துக்கு மறுபடியும் பிரார்த்திச்சான். உங்க தந்தையார் கையால கொல்லப்பட்டு நீங்கள் சாப விமோசனத்தை அடைவீர்கள் போனான்றவர். அவ காலநேமி என்னும் அசுரனுக்கு பிள்ளையாக பிறந்தார்கள். இந்த காலநேமி இரண்யகசிபுவுக்கு சகோதரன், பிள்ளையாக பிறந்தார்கள். அந்த காலநேமி இப்பொழுது கம்சனாக பிறந்திருக்கிறான். தன் தந்தையார் கையாலேயே அவர்கள் கொல்லப்பட்டு இறக்க வேண்டும் என்னும் நியதியினாலே நாரதர் கம்சனை தூண்டி அக்குழந்தைகளை அவன் கொல்லும்படி செய்தான். அதனால்தான் அவளுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது. பின்னால தேவகி பல ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணனிடத்துல கேட்கிறான், எனக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கணும் போன ஆசையா இருக்குடா. தேவகி படாத கஷ்டமா சுவாமி லோகத்துல? 6 பிள்ளைகளை கண்ணுக்கு முன்னாடி செதைச்சானே, அப்படியும் பொறுமையா காத்திருந்தா இல்லையா தேவகி? அந்த பெத்த வயிறு எப்படி பத்தி எரிஞ்சிருக்கும். அந்த சமயத்துல பகவான் மாயாதேவியை அழைத்து, இப்ப தேவகி 7வது கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அந்த 7வது கர்ப்பத்தை வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோஹிணியின் கர்ப்பத்தில் சேர்த்து விடு என்று சொல்லுகிறாள். அந்த மாயாதேவி அந்த காரியத்தை பண்றா. நீ கோகுலத்துக்கு போய், திருவாய்ப்பாடிக்கு போய், அங்க யசோதை நந்தகோபர் இருப்பா. அவர்களுக்கு பெண் பிள்ளையாக நீ பிறக்க வேண்டியது. உன்னை உலகத்துல எல்லாரும் கொண்டாடுவா. உன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ எல்லா விதமான அனுகிரகத்தையும் செய்வாயாகன்னு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கான் மாயாதேவிக்கு. தேவகி 7வது கர்ப்பம் தரித்தாள். ஆனால் அந்த 7வது கர்ப்பம் அபார்ட் ஆயிடுத்து அப்படின்னு உலகம் நினைச்சுடுத்து. சங்கர்ஷணகான்னு இழுக்கப்பட்டவன் அர்த்தம். இப்ப எல்லா குழந்தையுமே ஆயுத கேஸ்ல சங்கர்ஷணம் தான். இப்ப எல்லா குழந்தைகளுக்குமே எஸ்எல் தான் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் இருக்கணும். சமயக்கு கரிசனம் அப்படின்னு அதை முடிச்சு இழுத்துறோம். அந்த குழந்தைய எல்லாத்திலையும் முயற்சியை நம்ம விட்டுட்டோம். நம்ம எல்லாத்தையும் முயற்சி விட்டுட்டோம். அந்த குழந்தை இழுக்கப்பட்டு இந்த கர்ப்பம் ரோஹிணியின் கர்ப்பத்தில் வைக்கப்படுகிறது. ஆச்சு 8வது கர்ப்பம் வரணும். அப்ப தேவகி ஒரு புது பொலியோடு காட்சி அளிக்கிறாள். இதுவரையிலும் கம்சன் பார்த்ததில்லை. தேவகிக்கு இவ்வளவு தேஜஸ் அவன் பார்த்ததில்லை. இந்த பொலிவு தேவகியின் இடத்துல அவன் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவனை பார்க்க 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 கம்சனுக்கு வயத்தில் நெருப்பு கட்டின மாதிரி இருக்கு. கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமால் ஆண்டாள் பாடினான். கம்சன் வீட்டில் இருந்த தீபங்கள்லாம் ஒளி இழந்து விட்டன. ஆனா தேவகி என்னும் சுடர் பிரகாசிக்கிறது. சாதேவகி சர்வ ஜெகன்னிவாச, சர்வ ஜெகன்னிவாசன், சர்வ ஜகத்துக்கும் ஆதாரபூதமான பரம்பொருள் அவள் கர்ப்பத்துல வசிக்கிறான் அப்படின்னு தெரியறதா. அவங்க பார்க்கச்சவே தெரியறதாம். கம்சன் ஐயோ என்னாக போறதோ சரி இப்ப கொண்டு விடலாமா? கல்யாணம் பண்ணின உடனே கொல்லக்கூடாது, அது பாபம்னு நினைச்சவன் இப்ப கர்ப்பிணியை கொண்டா மகா பாபம். அதனால வாய முடிட்டு இருக்கான். கர்ப்பிணியை கொண்டது எவ்வளவு பெரிய பாபம் இல்லையா? தான் அந்த பாபத்திற்கு ஆஸ்பதமாக கூடாது என்று அவன் பார்த்துட்டு இருக்கான். சரியான ஒரு சமயம் வந்துதான். அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரம். அதனால்தான் அதுக்கு ஜெயந்தின்னு பேரு. அஷ்டமி திங்கள் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாக கூடியது. நிஷீதே தம உத்பூதே, நல்ல நடுநிசி.
தேவர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், சாரணர்கள், மகர்ஷிகள் எல்லாரும் காத்துருக்கா. பெருமாள் அவதரிக்க போறார், பெருமாள் அவதரிக்க போறார் அப்படின்னு பெருமாளுடைய ஆவிர்வாவத்தை சேவிப்பதற்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கா. நல்ல காத்து மழை வீசுறது, பயங்கரமான காத்து மழை, இடி மின்னலோட காத்து மழை வீசுறது. யாரும் வெளில வர முடியாது, வெளில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. யாரும் கடகட இடி இடிக்கிறது. யமுனையில பிரவாகமா வெள்ளம் போயிட்டு இருக்கு. இன்னும் கரைய மீறி யமுனையில வெள்ளம் வந்துருமோன்ற பயம் லோகத்துல எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. நல்ல மயிருட்டு அப்படிங்கிறாரு. பட்டீர் பட்டீர் ஒரு சத்தம். என்னாச்சு? மின்னல் அடிச்சதா? இல்ல, தேவகி வசுதேவர் கை கால்களில் கட்டப்பட்டிருந்த விலங்குகள் வெடித்து சிதறின. தந்தை காலில் பெருவிலங்கு தாளவிழ நள்ளிருக்கம் தோன்றிய எந்தை பெருமான். ஏற்கனவே காக்கா சகப்பு இவர் இல்லையா? முகில்வண்ணன். ஒரு முகில்வண்ணன் அப்படின்னா மேகத்தை போன்று, காயாம்பூ வண்ணன், போதுமா போலே நீ பூவை பூவண்ணா, புயற்கருமேனி நிறத்தனன், கண்ணங்கரேன்னு திருமேனி. அந்த இருட்ட பிறந்தா குழந்தை எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? குழந்தை எப்படி இருக்கு, எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பட்டு 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 தேவகி வசுதேவர் கை காலில் கட்டப்பட்டிருந்த விலங்குகள் தெரித்தன. வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. உபனிஷத் வாக்கியம். எந்த பரம்பொருளை சேவித்த மாத்திரத்தில் வித்யதே ஹிருதய கிரந்திஹி, ஒரே சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், தொட்டா சந்தேகம், பேசினா சந்தேகம், பார்த்தா சந்தேகம், கேட்டா சந்தேகம், தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம். சில பேருக்கு சம்சயாத்மா வினஷ்யதி. நான் கண்ணன் கீதையில ஓவரா டவுட்ஃபுல்லாவே இருந்தனா உன் லைஃப் டவுட் தான், உன் லைஃப் பிரயோஜனம் இல்லைன்னு. சம்சயாத்மா வினஷ்யதி. எந்த பரம்பொருளை, பரமாத்மாவை, சர்வேஸ்வரனை, மோகனமூர்த்தியான கிருஷ்ணனை சேவித்த மாத்திரத்துல உள்ளத்துல இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் பட்டு பட்டு வெடிச்சு சதருமோ. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா. அந்த பரம்பொருள் ஆவிர்பவிக்கச்சே இவர் கை கால்கள் இருந்த விலங்குகள் வெடித்து சிதறின. நேர சேவிக்கிற வசுதேவர் இதுவரையிலும் பார்த்ததில்லை, இப்பதான் பார்க்கிறார். அந்த பரம்பொருளுடைய திவ்ய வடிவழகு. நீ வடிவழகு மரபானார் பிறவானாரே பிரபு தேவதேவா, நின் வடிவழகு. என்ன வடிவழகுனார்? கோளிடை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும், கோளிடை தன் முத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும், கோளுடையாவுடைய கொடுஞ்சோதி வட்டங்குள் கண்ணன் கோளிடைவான் முகமாய் கொடியேனுயிர் உண்கின்றது. கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொடுஞ்சுருளின் உள் கொண்ட நீல நன்னூல் தழைகொள் அன்று மாதம் குழல். அந்த இருக்கையும் பிரச்சனை பிரகாசிக்கிறானவன். இதுவரையிலும் வயிற்றுல பெருசா அந்த வயிறு வீங்கி இருந்தது. தேவகி கர்ப்பம் தரிச்சிருந்தா. பெருமாள் அவதரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்பதான் பெருமாள் அவதரிக்க போறார். ஆதாசி தருணி சித்த பஞ்சகிரகோச்சே व्यजनयत जनायाम வைஜயந்தியாம் ஜெயந்தியாம். 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கக்கூடியதான நிஷீதே தமவுத்பூதே. ஆர்த்தி பண்ணுவேன் 5 நீதான் வந்து பண்ணுவேன். 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கச்சே அத சிதருச்சி லக்னி சித்த பஞ்சகிரகோச்சே. 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கிறது. வியஜனயத ஜனகாயாம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீ ஜன வல்லபோ ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம்.